2021 தை மாத தாய் வீடு இதழிற்காக நரகத்திலிருந்து சொர்க்கம் நோக்கி கழுதையின் மீதான கடவுளின் பயணம் எழுதியவர் மா. சித்தி விநாயகம். கொடும் துயரமான கொரோனா கெடுபிடியுள்ளும் சமூக இடைவெளியினும் மனிதரை மனிதர் நெருங்க விடாத அரசாங்க உத்தரவுகளுக்கு மத்தியிலும் 2021 இறைமகன் இயேசுபிரான் பிறந்துவிட்டார் என்பது மகிழ்வான செய்தி. தாய் வீட்டு வாசகர்களுக்கு என் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உலகத்தின் மீட்பர் இயேசுவின் பிறந்த தினம் கிறிஸ்மஸ் திருநாளாக உலகெங்கும் மிக பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இயேசு கிறிஸ்து பிறந்ததை நினைவு கூறும் வகையில் மார்கழி மாதம் உலகமெங்கும் சிறப்பான பெரு விழாக்களின் மாதமாகி வர்ண விளக்குகளின் ஜெகஜோதியாக ஜொலிக்கின்றது. உலகின் பெரும்பாலான மக்களால் நினைவு கூறப்படுகிற ஒரு உன்னத பண்டிகையாக கிறிஸ்மஸ் விளங்குகிறது. நத்தார் பெருவிழா என்பது கடவுள் மனிதரானதை கொண்டாடும் விழா. ஒரு பாட்டாளி படைப்பாளியாகிய பக்குவத்தை விளக்குகின்ற பெருவிழா. கண்களால் தரிசிக்க முடியாத கடவுள் ஆன்மீக உணர்வாகி நிற்கிற அற்புதம். ஆழ்மன இருளகற்றும் பேரொளியை அமைதி வழியால் கண்டடைகிற ஞானம். ஏழையின் மைந்தனாக அவதரித்த தேவமகனை உலகத்தோர் அகமகிழ்ந்து கொண்டாடும் ஓர் உன்னத விழாவாக கிறிஸ்மஸ் பண்டிகை உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்றது. பேரன்புடைய மனமுடைய மனிதனை, தியாக குணமுள்ள தீர்க்கதரிசியை இந்த உலகத்தின் அதிகார வர்க்கம் பலியெடுத்த அந்த அற்புதனின் பெருவிழா இது. கடவுள் ஏழ்மையை தேர்ந்தெடுத்து நசரேத்திலிருந்து பெத்லகேம் வரை கழுதையிலே நடப்பித்து பெத்லகேம் என்னும் சிற்றூரில் எளிமையிலும் எளிமையாக தன் மகனை மாட்டுத் தொழுவத்தில் பிறப்பெடுக்க வைத்த அற்புத பெருநிகழ்வு அது. ஏழ்மையும் எளிமையும் மட்டுமே தேர்ந்தெடுத்து பிறந்த அந்த உன்னத தெய்வத்தை, மானிடரின் ஏற்றமிகு வாழ்வுக்கு வழிகாட்டியாக மிளிர்ந்த உன்னதனை துதிக்கின்ற விழாவே கிறிஸ்மஸ் என்று அர்த்தப்படுத்தப்படுகின்றது. ஆனால் அது இந்த புவியில் வியாபார ஆனந்தத்துடனும் வெற்று ஆர்ப்பரிப்புடனும் மிக மோசமான ஆடம்பர களியாட்டமாகவும் கொண்டாடப்படுகிற விழாவாக இன்று திசை மாறி போயிருக்கிறது. இன மத ஜாதி கடந்த அந்த புரட்சி புனிதரை, மானிடம் போற்றி நிற்க வேண்டிய தேவாதி தேவனை இவ்விழா பணக்கார பெரும்பிழாவாக்கி கொச்சைப்படுத்தி நிற்கிறது என்றும், வெறும் கேளிக்கைகள் தாங்கி கடைக்கோடி மனிதர்களை புறந்தள்ளி நிற்கிறது என்றும், அவர்களுக்கு உண்மையான மற்றும் உறுதியான நம்பிக்கையை தரும் ஒரு அற்புத விழாவாக அது இல்லை என்கிற விசனங்கள் எழுவதும் இன்றைக்கு இயல்பாகிவிட்டது. கிறிஸ்மஸ் திருநாளை முன்னிட்டு உறவுகளுக்கிடையே பரிசு பொருட்கள், வாழ்த்துக்கள், ஹரோல் கீர்த்தனை பாடல்கள், அழகான ஓக் மற்றும் பிளாஸ்டிக் மரங்களை அலங்கரித்தல், அதற்கான வர்ண அலங்கார லைட்டுகள், சோடனைகள், கேக் வகைகள், விதவிதமான உணவுகள் என உலகமே உற்சாகமாக இருக்கும் நாள் இது. எல்ஃப் எனப்படும் துருவக்குள்ளர்கள், சிவப்பு மூக்குடைய ருடோல்ஃப் மற்றும் துருவப் பனிமான்கள் இழுக்கும் வண்டியில் பயணிக்கும் சாண்டா கிளாஸின் பேரால் வியாபார நிலையங்கள் உலகமெங்கும் களைகட்டும் திருநாள் இது. மார்கழி 25 ஆண்டவர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னும் பின்னுமான இந்த நாட்கள் தான் உலக வரலாற்றில் மிகப்பெரிய பணப்பரிவர்த்தனை மிக்க விற்பனை சந்தையாக திகழ்கிற நாட்கள் என்கிறது ஆய்வாளர்களின் தரவுகள். பண முதலைகளை குறிவைத்து நத்தாரில் குளிக்கவென வந்து குவிகிற டிஸ்னி மற்றும் அமெரிக்க மேற்கத்திய பட நிறுவனங்களின் வெற்றி படங்கள் இயேசுவை விடவும் சாண்டா கிளாஸையே அதிகம் பேசுகின்றன. ஜாலியாக வந்து ஜாலியாக பார்த்து போங்கள் என்று அவை எடுக்கிற வசூல் நோக்க வியாபார படங்களை புதிய யுக்தியோடு உற்பத்தியாக்கி வெளியிடுகிற நாட்களும் இந்த கொண்டாட்ட நாட்கள்தான். அவைதான் வீட்டில் தொலைக்காட்சி முன்னாலும் தியேட்டர்களினுள்ளும் எந்த முனைப்புமற்று மானிடரை நவீன அடிமைகளாக உட்கார்த்தி வைக்கின்றன. இயேசுவோடு ஒட்டிய நத்தார் பாப்பாக்களின் கதைகள் பல்வேறு வகைகளில் உண்டு. நாம் நன்கறிந்த சாண்டா கிளாஸ் செயின்ட் நிக்கோலஸ் என்பவராவார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டில் தற்போது துருக்கி என அறியப்படும் மைரா என்ற இடத்தில் வாழ்ந்து வந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். தன் சிறுவயதிலேயே பெற்றோரை இழந்ததால் அவர்களின் சொத்து முழுவதும் செயின்ட் நிக்கோலஸை வந்தடைந்தது. ஏழைகளுக்கு உதவுகிற அவரின் இரக்க குணத்தால் அவர் தன் பெயர் தெரியாமல் இருப்பதற்காக சிம்னிகளினூடாக பொருட்களை போட்ட புண்ணியவான்.
அதேபோல் இத்தாலி நாட்டிலே சாண்டா கிளாஸுக்கு பதிலாக அங்கே புனித பெபானா என்ற பெண்மணிதான் கிறிஸ்மஸ் பாட்டி. பெத்தலகேமில் இயேசுபிரானை தேடி பரிசளிக்க முயன்று முடியாமல் ஊர் பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசளித்து 2020 வருடங்களாக இயேசுபிரானை தேடுகிற அந்த பாட்டியின் கதை நெகிழ்வூட்டும் கதை. சிவப்பு தொப்பி, வெண்ணிறத்தாடி, உப்பிய வயிறு மற்றும் வயதான தோற்றத்துடன் கையிலோர் கோல் என இப்படியொரு படத்தை வரைந்து சாண்டா கிளாஸிற்கு உருவந்தந்தவர் ஜெர்மனியின் லண்டோ நகரத்து தாமஸ் நாஸ்ட் என்பவராவார். 1863ஆம் ஆண்டு அதை கார்பர் வீக்லி என்ற பத்திரிகை கார்ட்டூனாக வரைந்திருந்தார். அது கிறிஸ்மஸ் தாத்தாவை இத்துணை பிரபலமாக்கும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் கொரோனா பெருந்தொற்று நச்சத்தில் இவருடன் அத்தார் பெரிதும் களைகட்டவில்லை. பாக்ஸிங் டே எனப்படும் மலிவு தின விற்பனை கொண்டாட்ட பெருஞ்சந்தை மற்றுறுத்தப்பட்டுள்ளது. வயோதிபர் இல்லங்களில் இருக்கிற முதியோர்களுக்கு அவர்களின் பிள்ளைகள் உறவுகள் என்று நம்புகிற வல்லவர்களிடமிருந்து ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது கிடைக்கிற பாசமான அல்லது பாசாங்கான கட்டியணைப்பு, முத்தமிடல் மற்றும் ஆனந்தமான வருடல் என்கிற எதுவும் இந்த ஆண்டில் இல்லை. கொரோனா மருந்தூசி, வேக்சின் தங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஏக்கமும், அது நல்லதா கெட்டதா என்கின்ற பதிலறியா படபடப்பும் தான் அவர்களது இன்றைய பெருமூச்சு. வருடா வருடம் வடதுருவத்திலிருந்து பரிசு பொருட்களோடு வருவதாக பொய்கூறி நிற்கிற சாண்டா கிளாஸ் அல்லது அவரின் பிரதிநிதிகளாக மோல்களிலே உட்கார்ந்து சிறுவர்களை, குழந்தைகளை மடி மீது இருத்தி ஏமாற்றி போட்டோ, அதாவது படம் பிடித்து அவர்களிடம் கொள்ளை விலைக்கு விற்கிற சாணக்கியர்களுக்கு இவ்வாண்டு விற்பனை பேரிடி. இவ்வாறு தான் தோழர்களே, மோல்களில் மடி மீதிருத்தி படம் பிடித்த பொய்முக சாண்டா கிளாஸ் ஒருவர் கனடாவை அச்சுறுத்தும் மிக கொடிய சரித்திர கொலைக்காரனாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் காவல்துறையால் கைதாகியிருந்தார். அவரால் ஈழத்து அப்பாவி அகதியொருவரும் அநியாயமாக கொல்லப்பட்டிருந்தார். இவ்வாண்டில் கனடாவில் வெள்ளை பனி சொரிந்து இயற்கை இயேசுபிரானுக்கு வெண்ணத்தாரை பரிசளித்துள்ளது கண்டு மகிழ்ச்சி. பல வர்ண விளக்கொளிகளில் பிரகாசிக்கும் அந்த தீவிய ஒளியில் மரத்தினடியில் பிள்ளைகளுக்கான பரிசு பொருட்களை வடதுருவிருந்து நத்தார் பாப்பா எனும் சாண்டா கிளவுஸ் புகைபோக்கியூடாக கொணர்ந்து வைப்பார் என்று நம்ப வைக்கிற படங்களால் சிறுவர்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு பெரிய பொய்யை பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் நம்ப வைத்து அதை ஒருவரையொருவர் தெரியாமல் நடிப்பது போல காட்சிப்படுத்துவது அறம் சாராவுடனும் மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வுதான். என் வீட்டிலும் 5 வருடங்களுக்கு முன் வாங்கிய பிளாஸ்டிக் மரத்தை பக்குவப்படுத்தி என் மகள் ஒவ்வொரு ஆண்டும் வைத்து வருகிறாள். வடதுருவத்திற்கு அவள் எழுதிய பரிசு பட்டியல் இன்று வரை வீட்டு சிமினியால் விழுந்தவாடில்லை. இயேசுவின் பிறப்பில் எப்படி கிறிஸ்மஸ் மரம் வந்தது என்ற வினாவிற்கு சரியான விளக்கங்கள் எதுவும் இல்லை. ஜெர்மனியில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் புனித போனிபேஸ் என்கின்ற பாதிரியார். அவரின் நம்பிக்கையே ஓக் மரம் மீதான கிறிஸ்தவ மக்கள் கொண்ட நம்பிக்கை என்கின்ற கருத்துக்கள் உண்டு. உண்மையில் கிறிஸ்துவர்கள் மார்கழியில் பிறக்கவில்லை என்கின்ற வாதங்களை பலரும் காலத்திற்கு காலம் வைத்த வண்ணமே உள்ளார்கள். பைபிளும் இயேசு மார்கழியில் பிறந்ததாக எங்கும் குறிப்பிடவில்லை. இயேசுவிற்கு என்றும் எதிரான ரோமர்கள் டிசம்பர் 25ஆம் நாள் வெற்றி வீரன் சூரியன் என்றழைக்கப்பட்ட சூரிய கடவுளின் பிறந்த நாளை கொண்டாடும் பண்டிகையை ஏற்கனவே கொண்டாடியிருந்தனர். அதுவே காலப்போக்கில் கிறிஸ்து பிறந்த நாளாக கொண்டாடப்பட்டது என்கின்ற வாதங்கள் உண்டு. கிறிஸ்தவ சமய மறுசீரமைப்பின் பின் உருவாகிய சீர்திருத்த திருச்சபைகள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை பாப்பரசரின் ஆடம்பரம் என்று கண்டிக்கின்ற காட்சிகளை நாளும் நாம் காண்கின்றோம். இந்நிலையில் இயேசுபிரான் காலத்தில் உலகமெங்கும் வியாபித்திருந்த ரோமானிய பேரரசு குறித்த செய்தி முக்கியமானது. ஐரோப்பாவில் நெடுங்காலம் தொடர்ந்து மக்கள் வாழ்ந்திருந்த நகரங்களில் ஒன்றாக போற்றப்படுகின்ற ரோம் நகரின் வரலாறு 2500 ஆண்டுகளுக்கும் முந்தையதாக உள்ளது. பழங்கதைகளின்படி கிமு 753 ரோம் நிறுவப்பட்டதாகவே கருத இடமுண்டு. கிரேக்கர்களின் போர்க்கடவுள் செவ்வாயாகும். இவருக்கும் ட்ரியா சில்ஃபியா என்கிற பெண் பூசாரிக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்தார்கள். இவர்கள் பெயர்கள் ரோமுலஸ் மற்றும் ட்ரேமஸ் என்று அறியப்படுகிறது. செவ்வாயின் எதிரியான அமுலியஸ் அந்த குழந்தைகளை டைபர் நதியில் எறிந்தான்.
ஒரு ஓநாய் அவர்களை இழுத்து வந்து பால் கொடுத்து காப்பாற்றியதாம். இதற்கான சிற்பங்களை, சிலைகளை இத்தாலியின் பட்டி தொட்டியெங்கும் இன்றும் காண முடிகிறது. பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் அருகில் நிறுவியுள்ள இவ்வகை சிற்பத்தை நான் கண்டவேளை இத்தாலிய வழிகாட்டியொருவனிடம் ஓநாய் மனிதருக்கு பாலூட்டி வளர்ப்பதென்பது சாத்தியம்தானா என்ற என் கேள்விக்கு அவன் சிரித்தபடியே, எழுதி வைத்த சரித்திரங்களை சாத்தியமா என்று கேள்வி கேட்கக்கூடாதென்றான். உண்மைதான். சிங்கம் புணர்ந்ததன் வாரிசாக இருக்கிற தேசபிதா விஜயனிலிருந்து தொடங்குகிற சரித்திரம் கொண்ட இலங்கை நாட்டவனான எனக்கு அந்த கேள்வி கேட்க என்ன தகுதியுண்டு? பிறகு அந்த ஓநாய் காப்பாற்றிய அந்த குழந்தைகளை ஆட்டிடையன் ஒருவன் கண்டுபிடித்து வளர்த்ததாகவும் 18 வயதில் தங்கள் பிறப்பு ரகசியம் புரிந்து கொண்ட அவர்கள் தங்களை ஆற்றிலிருந்த அமுலியஸை கொன்றார்கள் என்றும் கதை தொடர்கிறது. ஆனால் விரைவிலேயே அந்த அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை வந்து ரோமுலஸ் ரேமஸை கொன்றான். கிமு 753 அவன் ரோம் நகரை நிறுவி ரோமுலஸ் அரசகட்டில் ஏறினான் என்கிறது இத்தாலியத்தின் வரலாற்று பெருங்கதை. கிமு 753 ஒரே ஒரு சிறிய ஊராக பிறந்த ரோம் நகர் சுமார் 650 ஆண்டுகளில் இத்தாலி, கிரீஸ், திரேஸ், பாசிடோனியா, ஸ்பெயின், பிரான்ஸ், பிரிட்டன், சிரியா, பலஸ்தீனம், எகிப்து, ஆசியா, ஆப்பிரிக்கா, மத்திய தரைக்கடல் தீவுகள் ஆகிய பூகோள பாகங்கள் மீது போர் தொடுத்து வெற்றி கொண்டு 59 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தன் பெரு சாம்ராஜ்ய கொடியை பறக்க வைத்தது. இந்த ரோமானிய பேரரசின் தொடர்ச்சி மிகுந்த பேராட்சி கொடுங்கோன்மைமிக்கது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே ரோம சாம்ராஜ்யத்தின் அடிமை முறையை எதிர்த்து அடிமைகளின் எழுச்சியாக தன்னை மெப்பித்து காட்டியவன் ஸ்பார்டகஸ் என்கின்ற ரோம அடிமை. பார்வைக்கு எல்லா வல்லமையும் கொண்டது போல் தோன்றிய ரோம பேரரசு முழுக்கவும் அடிமை முறையின் அடிப்படையில் அமைந்திருந்த கொடும் வல்லரசு. அதனை எதிர்க்க துணிந்த அடிமைகளின் நிகரற்ற தலைவனாக ஸ்பார்டகஸ் அவர்கள் போற்றப்படுகிறான் என லெனின், கார்ல் மார்க்ஸ் போன்ற முற்போக்கு புரட்சிகர சிந்தனவாதிகளால் விதந்து போற்றப்பட்டவன் ஸ்பார்டகஸ். உலகம் முழுவதிலும் உள்ள இலட்சக்கணக்கான அடிமைகளின் சிந்தனையை தட்டி எழுப்பியது இவரது செய்தி. இரத்தவரி பிடித்த ரோமாபுரி ஆட்சியாளருக்கு எதிரான அடிமைகளை ஒன்று திரட்டி ரோமாபுரியையும் அதன் கருத்தோட்டங்களையும் ஒழித்து கட்ட தீவிர போராட்டம் நடத்தியவன் ஸ்பார்டகஸ். இவர் செய்த புரட்சியின் ஆண்டான கிமு 71 வரலாற்றின் இரும்பு கால்களின் கீழே நசுங்கிவிட்ட போதும் அந்த மகத்தான புரட்சிதான் சரித்திரத்தின் முதலாவது அடக்கப்பட்டவர்களது புரட்சி. இவ்வரலாற்றால் ஈர்க்கப்பட்ட ஸ்டான்லி குப்ரிக் அதனை 1960 திரைப்படமாக வெளியிட்டார். உலகின் முதல் கலகக்காரன் என்று வர்ணிக்கப்படும் அடிமை புரட்சியாளன் ஸ்பார்டகஸ் போன்றே அவன் சாவிற்கு பின்னால் ஏழ்மைப்பட்ட மனிதர்களுக்காக நீதி கேட்டு ரோமானிய பேரரசை கலங்கடித்தவர் இயேசுபிரான் அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் துயரத்தை, வறுமையை மீட்டெடுக்க அவர் நடாத்திய வீரம் செறிந்த போராட்டம் இறுதியில் அவரை கொடூரமாக சிலுவையில் ஆணியறைந்து இரத்தமும் சதையுமாக கொல்லுவதில் முடிந்தது. ரோமானிய கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் மாக்கியவெலி, ரூசோ, நீச்சே போன்ற அறிஞர்களும் மெய்யியலாளர்களும் பெரிதும் போற்றியுள்ள போதும் ரோமானியர்கள் சண்டையை, மற்றவர்களின் கொடூரச் சாவை ஒரு திருவிழா போல கொண்டாடுபவர்கள், இரசிப்பவர்கள். இதற்கு அத்தாட்சியாக கட்டப்பட்டதே கொலோசியம். இங்கு சண்டையிடும் வீரர்களை கிளாடியேட்டர் என்றே அழைப்பர். ஸ்பார்டகஸும் ஓர் அடிமை கிளாடியேட்டராக இருந்தவன். கிளாடி என்றால் கத்தி என்று பொருள் என்கின்றார்கள். கிபி 1ஆம் நூற்றாண்டில் கொலோசியம் கட்டப்பட்டது. இதன் உயரம் 150 அடியாகும். மொத்தம் 4 அடுக்குகளை உள்ளடக்கிய இம்மண்டபத்தில் ஒரே சமயத்தில் 80,000 பேர் வரை அமர்ந்து வீரர்களின் கொடூர சண்டைகளை காணலாம். ரோம் நகர் தீப்பிடித்த போது இந்த தீயை அணைக்காது பிடில் வாசித்து கொண்டிருந்தான் அன்றைய ரோம பேரரசன் நீரோ என்று வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்ததற்கெல்லாம் கூறுவதில் எத்தனை உண்மையுண்டு என்பதை நான் அறியேன். ஆனால் பழமையாகி தேர்ந்த ரோம் நகரை புதுப்பிக்க நீரோ தானே தீ வைத்ததாகவும் அதனால் தான் உலக அதிசயமாக ரோம் நகரை அவனால் மீள கட்ட முடிந்தது என்றும் பலர் நம்புகின்றார்கள். இதைவிடவும் நீரோ ஒரு பெரிய இசைக்கலைஞன் என்பதால் ரோமானிய தெருக்களில் அவனே பாடல்களை பாடி மக்களை மகிழ்வித்தான். கிரேக்கத்தில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டு ரதம் செலுத்தும் போட்டியிலே தங்கப்பதக்கம் பெற்று வந்தான்.
அதனால் நீரோ அன்றைய ரோமானியர்கள் மனதில் ஒரு மகத்தான பெரும் வீரம் சிறந்த தலைவனாக போற்றப்பட்டவன். நீரோ இன்றைய அமெரிக்க சுதந்திர தேவி சிலைக்கு ஒப்பான உயரத்தில் தன் சிலையை செதுக்கி அதை மக்களை வழிபட பணித்தான். அன்றைய கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அதை ஏற்க மறுத்தார்கள். இந்த பகைமையால் நீரோ மன்னன் புரட்சி செய்த யூதர்களை தோற்கடித்து யூத கோயில்களையும் அவர்கள் நம்பிக்கைகளையும் சூறையாடி அழித்தான். அன்று ரோமானிய பேரரசில் மிகவும் கலகக்காரர்களாக இருந்த கிறிஸ்தவர்களை தீயில் தூக்கி போட்டு கொன்று புனித போல் புனித பீட்டர் என்னும் 2 அப்போஸ்தலர்களை சிலுவையில் அறைந்தும் தலையை வெட்டியும் கொன்றான். இவர்களில் பீட்டர் தான் முதலாம் கத்தோலிக்க போப்பாக அறியப்படுபவர் என்கிறது வரலாற்று குறிப்பு. பண்டைய காலத்தின் ஒருவே வல்லரசு ரோம வல்லரசு தான். எவராலும் அழிக்கவியலாத அந்த பெரு வல்லரசு அழகியர்களின் மோகன புன்னகையால் தான் முடிவில் சிதைந்து அழிந்து சிதைவுற்று போனதென்பார் பேரறிஞர் அண்ணா. எது எப்படியோ முதலாவது கத்தோலிக்க போப்பையும் கிறிஸ்துவத்தின் அஸ்திவாரமான அப்போஸ்தலரையும் பல்லாயிரம் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பதைக்க உயிரோடு தீயிட்டு அழித்தொழித்து கிறிஸ்துவத்தை மண்ணோடு மண்ணாக்கிட துடித்த ரோமானிய மண்ணே, இன்றைய கிறிஸ்துவ பாப்பாண்டவரின் சிம்மாசனத்தை சுமந்து உலகிற்கு கிறிஸ்துவத்தின் தலைமகனாக வலம் வருவது இயேசு பிரானது விந்தையிலும் விந்தை. நன்றி.